ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் 2025 ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் 11th அண்ட் 12th. 10th தான், பட் 10th இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கிறனால 11th 12th ஃபஸ்ட்டு கேட்டுக்குங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்க முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ மஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேனா பென்சிலு எல்லாமே பழக்கப்பட்டதாக இருந்தால் தான் எக்ஸாம் ஹாலில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கி நம்ம எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால் அது யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பழைய பேனால் எழுதுறது நல்லது. பழைய பேனா மீன்ஸ் நல்ல பேனாவாக இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, நான் அதை பற்றி ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா 9 நாள் தான் இருக்குது. உங்கள் ஹால் டிக்கெட் இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த போர்ட்டலில் போயிட்டு உங்களுடைய ஹெட் மாஸ்டர் அவர்கள், பிரின்சிபல் அவர்கள் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குவாங்க. மோரோவர் அவங்க ஸ்கூலுக்கு எங்கே நீங்கள் சென்டர் இருக்கீங்களோ அங்கே அனுப்பிடுவாங்க. ஸோ அது நீங்கள் இப்போ அப்படி தானே, ஹால் டிக்கெட் நம்ம கையில் தர்றதில்ல. ஸோ ஆனால் ஹால் டிக்கெட் வர நாள் தான் இது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மனமார்ந்த ஒரு ஆல் தி பெஸ்ட். ஏன்னா கடைசி நிமிஷங்கள் இன்னும் 1 வாரமோ 1.5 வாரமோ தான் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் ஹெவி பண்ணுங்கிறத நான் சொல்ல வரேன். நிறைய அட்வைஸ் பண்ணிவிட்டேன், இதுக்கு மேலே நான் பேசலை. டெய்லி ஒரு 10 மணி நேரம் இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். 9 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பேன், இன்னும் ஒரு 10 மணி நேரம் நீங்கள் உங்கள் ஸ்டடி ஹவர்ஸை கூட்டிக்கங்க. அது பார்த்து ஷெடியூல் பண்ணுங்கள், கரெக்டாக ஷெடியூல் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். அண்ட் 550+ ஷுவராக எடுக்கிறதுக்கான முயற்சிக்கு ஈடுபடுங்க. அப்போ தான் 500ஆவது வரும். யாரெல்லாம் 600க்கு எய்ம் பண்ணுறாங்களோ அவங்க 550 எடுப்பாங்க. 550க்கு எய்ம் பண்ணி படிக்கிறவங்க 500 எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எய்ம் ஹையர். ஸோ கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி படிங்க. நம்பிக்கை விட்டுறாதீங்க, பயப்பட வேணாம், நீங்கள் பேனிக்காக வேண்டாம். இப்போ எக்ஸாம் கிட்ட வருது, நான் எப்படி படிக்கிறது, என்ன பண்ணுறது. நம்ம செட்டு போட்டிருக்கோம், செட்டாக கொஷின் போட்டிருக்கோம். ரொம்ப வீக்காக இருக்க பசங்களுக்கு அது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நல்லா படிக்கிற பசங்களுக்கு நீங்களே ஓன் ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்கள் இது கிடையாது, இதுதான். ஸோ ஆல் டிக்கெட் ஸ்கூல் பார்த்துக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போக போகிற சென்டரில் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். சரி, அதெல்லாம் நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ்கிட்டே கேட்டுக்குங்க. இப்போது மோரோவர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் லீவ் எடுத்து தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ப்ராக்டிக்கலுக்கு போகிறவங்க அந்த செகண்ட் ஸ்லாட் இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போகிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலும் இப்போ 1-2 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் நிறைய பசங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எல்லோரும் இப்போ லீவ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் என்ன சொல்கிறதுங்க, ஸ்கூலுக்கு லீவ் எடுத்து படிங்க. நான் பர்மிஷன் கொடுக்குறலாம் நினைக்காதீங்க. உங்கள் மேடம் கிட்ட கேட்டு பாருங்கள். கொடுக்கல பட்சத்துக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஏதாவது இது பண்ணி நீங்கள் லீவ் எடுக்கிற மாதிரி பாருங்கள். இதெல்லாம் நான் அலோவ் பண்ணுறது கிடையாது, ஸ்கூல் முடிவு எடுக்கிறது. ஸோ இனிவே லாஸ்ட் ஒரு 10 days ஸ்டடி ஹாலிடே விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பர்மிஷன் கேட்டு படிச்சுக்கோங்க வீட்டில். ஆனால் வீட்டில் படிக்கிறது நல்லது. என்ன கேட்டால் ஓன் ஸ்டடி, நீங்களாக தான் உட்காந்து படிக்கணும். படிக்கும்போது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் பண்ணணும்னு. சரிங்களா? அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்னென்னா ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறக்கு தான். ஸோ இன்க்கு பெனில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஜெல் பென், பால் பாயிண்ட் பென் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரே இன்க்கு தான் யூஸ் பண்ணணும். அதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். 10th ஸ்டாண்டர்டுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், 11th 12th கண்டிப்பாக தெரியும். ஒரே இன்க்கு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எதர் ப்ளூ ஆர் பிளாக், நீங்கள் ஒரே இன்க்கு தான் உங்கள் ஷீட்டில் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் பால் பாயிண்ட் பென் எழுதுறீங்களா, இல்லை ஒரு ஜெல் பென் எழுதுறீங்களா, ஒரு இன்க்கு பென் எழுதுறீங்களா மேட்டர் இருக்குது. நான் என்னை கேட்டால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், இன்க்கு பென். ஸோ இந்த இன்க்கு பென் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்கு பென் பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees, ஒரு 80-70 அட்லீஸ்ட் ஒரு 70 above இருக்கிற காஸ்ட்டில் வாங்குங்க. கொஞ்சம் நல்ல பேனாவே வாங்க, லீக் அடிக்காமல் இருக்கணும். அண்ட் ப்ளஸ் அந்த நிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். கேட்ரிட்ஜ் பேனாக தான் இப்போல்லாம் மாடலாக வருது. ஸோ அந்த கேட்ரிட்ஜ் ஸ்டாண்டர்டாக கிடைக்கக்கூடிய கேட்ரிட்ஜாக இருக்கிற பேனாவும் வாங்குங்க. நான் இந்த கம்பெனி வாங்க, அந்த கம்பெனி வாங்கலாம் சொல்ல மாட்டேன். நீயா ஒரு கம்பெனி வாங்க, நல்லதாக வாங்க, ஷார்ப்பாக இருக்கணும் நிப்பு, எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது பேனால். அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் பழக்கப்பட்டதுன்னா நல்லாயிருக்குங்கிறேன். நீ கடைசி வாரம் வாங்கி நான் ஏதாவது இப்போ எக்ஸாம் ஹாலில் பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் வாங்கலைன்னா இப்போ வாங்கிடு. ஆனால் இருக்கிற பேனா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது இருந்தால் ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் ரப்பர் எரேசர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்ராஜில் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுவே வாங்க, கம்பெனியோடதே வாங்க. சரிங்களா? நல்ல ஒரு எரேசரே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கம்பெனி அங்கே கேட்டு வாங்கிக்கோங்க. நல்ல காஸ்ட்லியானதோ வாங்கிக்கோங்க எக்ஸாமுக்கு. ஒயிட் ரப்பரே போதும். சரிங்களா? பென்சில் பார்த்திங்கன்னா 0.7 பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. 0.7 பென்சில்.
இந்த 0.7 பென்சில்ங்கிறப்போ டிப்பு உடையாது. ரெண்டாவது உங்களுடைய அந்த டயக்ராமும் அந்த கோடு போகிறதெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ அதனால் 0.7 யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹெச்பி பென்சில்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கறி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ 0.7 யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய சஜஷன் அது. ஸ்கேல் ஷார்ட் சைஸ் ஸ்கேல், லாங் சைஸ் வேண்டாம். ஏன்னா பேப்பரே இவ்வளோ தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாதா? 10th முடிச்சு வந்திருப்பீங்க, 11th முடிச்சு வந்திருப்பீங்க. ஸ்கேல் வந்து ஷார்ட் சைஸ் ஸ்கேலாக வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீல் ஸ்கேல் வேண்டாம். சரிங்களா? அலோடு கிடையாது. ஷார்ட் சைஸ் ஸ்கேலே வாங்கிக்கோங்க. ப்ரோ சர்க்கிள் வாங்கிக்கோங்க. அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரோ சர்க்கிள் மீன்ஸ் ஸ்கேல் மாதிரியே தான் இருக்கும், அது ரவுண்டு ஸ்கேல் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வட்டமாக உள்ளெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு சர்க்கிள் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் சர்க்கிள் போட்டுக்கலாம், அதுக்கு தான். அப்புறம் பால் பாயிண்ட் பென் ஒன்று வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இங்கு பென் வந்து ஒரு 2 பேனை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, மஸ்ட்டு. கேட்ரிஜும் கூட எடுத்துகிட்டு போங்க. அதாவது இங்கு முடிஞ்சதுன்னா கேட்ரிஜ் மாத்திர மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பால் பாயிண்ட் பென் வந்து ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு. சரிங்களா? எல்லாமே ப்ளூ கலரே யூஸ் பண்ணுங்கள். என்னோட சஜஷன். பிளாக் வேண்டாம், ஒரே கலர்னால எல்லாமே ப்ளூவே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் அவங்க இதை தவிர வேறு எதுவுமே நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் வந்து கொண்டு போகாதீங்கன்னு தான் சொல்கிறேன். என்னென்னா பெலிக்கன் வேண்டாம், ஒயிட்னர் வேண்டாம், இங்க் ரப்பர் வேண்டாம். தயவு செய்து இது 3மே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அடிச்சு எழுதுறீங்களா, அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி என்னால் அடிக்கப்பட்டது, ஸ்ட்ரைக்கன் பை மீ, இட் வாஸ் ஸ்ட்ரைக்கன் பை மீ அப்படிங்கிறது இங்கிலீஷில் எழுதலாம். என்னால் அடிக்கப்பட்டதுன்னு நீங்கள் இப்படி ஒரு க்ராஸாக அடிச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்களாலே போதும். அது உங்களுக்கு தெரியும்ல. 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் தெரியும். 10th ஸ்டாண்டர்டுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் ஷீட்டு வச்சு. ஏன்னா உங்களுக்கு அது 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பழக்கப்பட்டதாக இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் அது உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஸோ அதனால் பெலிக்கன் வேண்டாம், ஒயிட்னர் வேண்டாம், இங்க் ரப்பர் வேண்டாம். சரிங்களா? ஸோ அதனால் என்னுடைய சஜஷன், அந்த பேப்பர் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இங்க் ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா கருப்பு கலர் ஆயிரும். தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். ஒயிட்னரும் வேண்டாம், ஒயிட்னர் அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அலோவ் பண்ணாலுமே வேண்டாம், அது வேண்டாம். ஆனால் இங்கில் எழுதுனா 2 மாதம் கழிஞ்சு, உங்கள் பேப்பர் 1 மாதம் கழிஞ்சால் திருத்துவாங்கன்னு சொல்கிறாங்க, 20 நாள் கழிஞ்சால் திருத்துவாங்கன்னு சொல்கிறாங்க, இங்க் அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. எல்லாம் வாஸ்தவம் தான். பால் பாயிண்ட் பெனில் தான் எழுதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. இல்லை நான் சொல்லலை, பால் பாயிண்ட் பெனில் எழுதுறேன். என்னுடைய சஜஷன் ஹேண்ட் ரைட்டிங்காக, ப்ரெசன்டேஷனுக்காக இங்க் பேனாக எழுதுங்க தான் சொல்லுவேன். இத்தனை வருஷமாக எழுதிட்டு தான் இருக்காங்க எங்கள் பசங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆனது கிடையாது. மேபி ஆகலாம், மேபி தான், 99.9% ஆகாது. ஸோ இங்க் பேனாக எழுதுங்க. சரிங்களா? ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கும் எக்ஸ்ட்ரா என்ன ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னா, உங்கள் காம்பஸு, சின்ன பென்சில்ஸ், காம்பஸ்க்கு தகுந்த மாதிரி டிவைடர் ஒன்று, ப்ரொடக்டர் ஒன்று. இது வந்து நீங்கள் வந்து ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் அலோடு கிடையாது. நீங்கள் வந்து சும்மா நீங்கள் வந்து அது மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஜாமெட்ரி பாக்ஸ் அலோடு கிடையாது. நீங்கள் எழுதுகிற மாதிரி ஏதோ எழுதியிருக்கிற மாதிரி ஏதோ கால்குலேஷன் போட்டிருக்க மாதிரி ஏதோ இருந்ததுன்னா அது அலோடு கிடையாது. ஜாமெட்ரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட்டெல்லாம் எழுதியிருப்பான், அதெல்லாம் கிடையாது. ஸ்டீல் ஸ்கேல் அலோடு கிடையாது. 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன், உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட் வச்சு வீடியோ போடுறேன். பட் மோரோவர் இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் நல்லா தெரியும் என்ன பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். பட் இப்போ சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். பட் ரெடியாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெடி இல்லைனா இதெல்லாம் வாங்கி வச்சு வீட்டில் வச்சுக்கோங்க, பத்திரமா எங்கேயும் தொலைக்காதீங்க. சரியா? என்னுடைய லாஸ்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த பென்சில் மட்டும் 0.7 கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒயிட்டில் இருக்கும், டயக்ராம்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே மேண்டிட்டரியே கிடையாது. அவங்களே எல்லாமே தருவாங்க, நம்ம ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி டெய்லியுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் ஜெயிக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன். தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும். தேங்க்யூ.